பிரைஸ் தி லார்ட். கடவுள் நம் அனைவரோடும் இருப்பாராக. இன்றைக்கான வார்த்தை யாத்ராகமம் 15:26. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவிசாய்த்து அவர் பார்வைக்கு நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர சொன்ன நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன், நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். இதுதான் இன்றைக்கான வார்த்தை. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவிசாய்க்கணும். எப்படி செவிசாய்க்கணும்? சும்மா காது கொடுத்து கேட்கறதல்ல, அக்கறையா கேட்கணும். கேட்டுட்டு அவர் பார்வைக்கு எது நலமோ அதை செய்ய சொல்றார். அவர் கட்டளையை பின்பற்ற சொல்றார். அவர் சட்டங்களை அனைத்தையும் கை கொள்ள சொல்றாரு. அப்படி கை கொண்டீங்கன்னா எகிப்துக்கு வந்த வாதை நோய் ஒன்னும் உனக்கு வராது, ஏன்னா நானே குணமாக்கும் கர்த்தர் அப்படிங்கிறார். இதுதான் இன்றைக்கான வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி ஆண்டுட்ட உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அக்கறையுடன் கேட்க எங்கள் காதுகளை திறந்தரணும். எங்களுடைய சரீரம் நோய்வாய்ப்பட்டும், எங்களுடைய சரீரம் பலவீனப்பட்டும் நாங்கள் சுகமாக்கப்படாமல் இருப்பதற்கும் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள் செயல்படாமல் போனமையே காரணமானது. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கான வார்த்தை, இந்த வார்த்தைக்காக நான் புதிய ஏற்பாட்டிலிருந்து 3 விஷயங்களை எடுத்திருக்கிறேன். சரிங்களா? லூக்கா 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை இதுல ஒரு நிகழ்ச்சி இருக்கு. புரியுதுங்களா? இதுல ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். குஷ்டரோகி 10 குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க. 10 குஷ்டரோகியும் எப்படி கடவுளை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு கடவுள் செவி சாய்க்கிறாரு, எப்படி கூப்பிட்டதுனால செவி சாய்க்கிறாரு, அவங்க என்ன பண்ணதுனால அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். புரியுதா? அதுதான் இந்த டாபிக்கோட நான் லிங்க் பண்ணிருக்கேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகளை, கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவி சாய்க்கணும். புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் பாடுகளின் மத்தியிலும் பலவீனங்களோட மத்தியிலும் ஏகோபித்திய ஒற்றுமை இருக்கணும். ஆண்டரை தேடுறதுல எப்படி தெரியணும்? ஒற்றுமையா, குடும்பமா, ஆண்டரை ஒரே மனசோட தேடல். இப்போ 10 குஷ்டரோகிகள், லூக்கா 17:13 குஷ்டரோகிகள் எப்படி கூப்பிடுறாங்கன்னா, 10 பேர் அங்க இருக்கிறாங்க. 10 பேரும் அந்த சொசைட்டியை விட்டு ஒதுக்கப்பட்ட நிலைமை. மக்கள் அவங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. மக்கள் அவங்களுக்கு தண்ணி தரல, சாப்பாடு தரல, அவங்க கண் முன்னாலே முழிக்க கூடாதுன்னு ஒரு ஒதுக்குப்புறமா வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சரீரத்துல வேதனைப்பட்டாலும், என்ன சரீரத்துல கஷ்டப்பட்டாலும் அவங்கள பாக்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அவங்க கூப்பிட்டாலும் யாரும் அவங்களுக்கு செவி கொடுக்கறதுக்கு இல்ல. சொந்தக்காரங்க வரக்கூடாது, மத்தவங்க வர, எல்லாம் அருவருப்பட்டாங்க. எல்லாம் அவங்களை தீட்டு நினைச்சாங்க, இவங்க சபிக்கப்பட்டவங்க நினைச்சாங்க, இவங்க பாவம் பண்ணவங்க நினைச்சு எல்லாரும் ஒதுக்கி ஒரு ஓரமா அவங்கள வச்சிருக்கிறாங்க. நாட்டோட அப்புறத்துல வச்சிருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு வழியில துடிச்சிருப்பாங்க குஷ்டரோகத்தால, எவ்வளவு உடம்பெல்லாம் புண்ணு ஆகும்போது எவ்வளவு காயப்பட்டிருக்கும், எவ்வளவு கதறி இருப்பாங்க, எவ்வளவு நிந்தைக்குள்ள ஆயிருக்கிறாங்க. இத்தனை கஷ்டத்திலையும் இயேசு வராருன்னு தெரிஞ்சு உடனே 10 பேரும் ஒருமித்து கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? ஐயரே. ரொம்ப தூரத்துல இருந்து கூப்பிடுறாங்க. ஏன்னா இயேசு அந்த சைடு போக முடியாது, அவங்க சபிக்கப்பட்டவங்கன்னு யூதர்கள் அவங்க ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா இயேசு அவரை கடந்து வர போறான்னு கேள்விப்பட்டோன்னு கூப்பிடுறாங்க, ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். எப்படி சத்தமிடுறாங்க? ஐயரே சத்தமிடுறாங்க, எங்களுக்கு இறங்கும். எவ்வளவு தூரத்துல இருந்தா என்ன, நாங்க சத்தமிடுறது உங்களுக்கு கேட்கும். இதுதான் உங்களுடைய நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம பூமியில இருக்கிறோம், கடவுள் எங்கும் இருக்கிறார், இருந்தாலும் நம்மளை காட்டின அவர் எங்கேயோ தூரத்துல இருக்கிறார். நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கூப்பிடுற குரல் அவருக்கு கேட்குமா, கேட்காதா தெரியல நிறைய பேத்துக்கு.
ஆனா நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலையும், பலவீனப்பட்ட சூழ்நிலையிலும், அவமானப்பட்ட சூழ்நிலையிலும், வேதனைப்பட்ட சூழ்நிலையிலும், சரீரமெல்லாம் அழுகி போற சூழ்நிலையிலும் அவங்களோட நம்பிக்கை, இந்த இடத்துல இயேசு கடந்து வர போறார். நம்ம கூப்பிட்டா அவர் பதில் தருவார். 10 பேரும் ஒரே மனநிலையில கூப்பிடுறாங்க, ஐயனே எங்களுக்கு இறங்கும். சத்தம் இல்லாம ஒருமனப்பட்டு 10 பேரும் கூப்பிடுறாங்க. இன்னைக்கு நம்ம இல்ல, அக்கறையோட கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா இல்லையா? செவி கொடுத்து அவருடைய சட்ட திட்டங்களை கடைபிடித்தாதான் நாம கூப்பிடும் போது அவருக்கு கேட்கும். நாம கூப்பிடுற இடத்துக்கு அவர் வருவார். நம்ம கூப்பிடுறோமா இல்லையாங்கிறதுக்காச்சும் அவர் அங்க வருவார். நம்ம கூப்பிட்டு அவருக்கு கேட்கும். இன்னைக்கு எத்தனை பேரு கூப்பிடுறீங்க? இன்னைக்கு எத்தனை பேரு சரி கூப்பிடுறோமே, நாங்களா கூப்பிடுறோம், எல்லாரும் கூப்பிடுறோம், எல்லாரும் கூப்பிடுறோம். கூப்பிடாம யாராவது இருக்காங்களா? கடவுளை கூப்பிடாத யாருமே இல்ல. எல்லாரும் கடவுளை கூப்பிட்டு தான் இருக்கோம். ஆனா ஏன் கேட்க மாட்டேங்குது? ஏன் கேட்க மாட்டேங்குது? நம்ம கூப்பிடுறதுல முதல்ல ஒரு சுயநலம் இருக்கு. என் குழந்தை, என் குடும்பம், என் குட்டி. இன்னொரு விஷயம், நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னால அவருடைய வார்த்தைய நம்ம எந்த அளவுக்கு அக்கறையோட காதுல கேட்கிறோம். புரியுதா? வியாக்கியானமா இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்கிட்ட வியாக்கியானம் பேசுவாங்க. புரியுதா? வியாக்கியானம், நான் தான் பைபிள் எல்லாம் தெரிந்தவன், நான் எனக்கு எல்லாம் தெரியாதா, நான் 100 முறை பைபிள படிச்சிருக்கிறேன், இதுல அப்படி சொல்லப்பட்டிருக்கு, இதுல இப்படி வியாக்கியானம். அதெல்லாம் கடவுள் விரும்புறது. நீ என்ன ஃபாலோ பண்ற? நீ எவ்வளவு தூரம் அக்கறையா கேட்டிருக்கிற அந்த வார்த்தையை? நீ அக்கறையா கேட்டிருக்கிறியா? நீ கடவுளோட வார்த்தைய அக்கறையா எந்த அளவுக்கு அக்கறையா கேட்டிருக்கிற? உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்க, அக்கறையா கேட்டிருக்கிறியா? என்னைக்காவது அக்கறையா கேட்டிருக்கிறியா? தாயை பற்றி என்ன ஏன் பெற்றா என்று கேட்க கூடாது, எரிநகத்தில் தள்ளப்படுவான்றது அக்கறையா கேட்டிருக்கேன். யார் சொன்னது? வயோதிகர்களை உன் தாயை போல நேசின்னு சொல்லியிருக்காரு, கேட்டிருக்கிறியா? பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்லியிருக்கேன், கேட்டிருக்கிறீங்களா? நான் பழி வாங்கலன்னு எனக்கு தூக்கம் வராது, கேட்க மாட்டேங்கிறீ? அக்கறையோட செவி கொடுத்திருக்க கடவுளோட வார்த்தைய? அவருடைய 2ஆம் வருகை வருது, நீ உன்னை எப்பவுமே பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருன்னு அவர் பரிசுத்தப்படுத்த, நீதான் உன்னை பரிசுத்தப்படுத்தணும். அவரை பார்க்கணும்னா கேட்டிருக்கிய? கேட்கலையே. பிறனுடைய எந்த பொருளையும் இச்சியாது இருப்பாயாக, கேட்கறியா? ஆபீஸ்ல போய் ஒரு பேப்பரை சுடலன்னா கூட நமக்கு தூக்கம் வராது. ஆபீஸ்ல போய் ஒரு பெண்ணை சுடலனாலும் நமக்கு தூக்கம் வராது. ஏன்னா இது பேர் திருட்டுல சுடுறது. இப்படி நம்மளைய ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? கரெக்ட் தானே? கேட்கறியா? பிறனுடைய எந்த பொருள் மேல இச்சை வைக்காதே, கேட்கிறோமா? கேட்க மாட்டேங்கிறோமே. அடுத்தவனோட மனைவி மேல கண்ணை வைக்காத, கேட்க மாட்டேங்கிறோமே. அங்கதானே கண்ணு போகுது, கேட்க மாட்டேங்கிறோமே. என்னதான் கேட்கிறோம்? என்னதான் கேட்கிறோம்? அப்ப கடவுளோட வார்த்தையை கேட்காம நீ சத்தமிட்டு கூப்பிட்டா எப்படி வருவார்? உன்னை பரிசுத்தப்படுத்தாமல் நீ கூப்பிட்டால் எப்படி வருவார்? வரமாட்டார்ல. ஆனா இந்த குஷ்டரோகிகள் அத்தனை வேதனையிலையும் நம்மள ஒதுக்கிட்டாங்க. நம்ம இனி இல்ல, நம்மளா இனி அவ்வளவுதான், நம்மளால இனி இந்த நாட்டுக்குள்ள நம்ம ஃபேமிலியோட வாழ முடியாது, ஜீவிக்க முடியாது, நம்ம இப்படியே மறிச்சு போனுங்கும் போது அவங்க தங்களை முழுமையா ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து ஒருவேளை இரவும் பகலும் கதறி இருக்கலாம். நோய், தாங்க முடியாத நோய் அவர்களை கடவுளிடத்தில் கொண்டு சென்றது. ஏன்னா அப்ப அக்கறையா ஜெபிப்போம்ல, அக்கறையா கடவுளோட வார்த்தை கேட்போம். நல்லா இருக்கும்போது சொல்லி பாருங்க, கேட்க மாட்டோம். நல்லா இருக்கும்போது பிரேயர் மீட்டிங் வாங்கினா என்ன சொல்லுவோம்? ஐயோ இன்னைக்கு என் புருஷன் வெளியே போறான், சமைக்கணும், இன்னைக்கு ஒரு நாள் தான் மேடம் வீட்டுல உட்கார்ந்து நாங்களாம் ஹாப்பியா இருக்கிறது, லீவு, அப்படியே வீட்டுல இருந்துக்கிறோம். எத்தனைலாம் சாக்கு போக்கு சொல்றோம். அதே பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பும் போது சாக்கு போக்கு இல்லாம லீவ் எல்லாம் எடுக்க கூடாது, ஒரு நாள் பாடம் போயிடும், கட்டடிக்கிறோம், கட்டடிக்க போட மாட்டோம். எத்தனை இடத்துல நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அஜாக்கிரதையா இருந்திருக்கிறோம். அப்புறம் பாத்துக்கலாம், நான் அடுத்த வாரம் போய்க்கலாம், இந்த வார்த்தை வேண்டாம், அடுத்த வாரம் வார்த்தையை கேட்டுக்கலாம், இப்ப எனக்கு பிஸி, டைம் இல்ல, டைமே இல்ல.
எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்லிட்டு அலைகிறோம்? கடவுளும் உங்களை டைம் இல்லைன்னு போயிடுவார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்லிட்டு அலைகிறோம்? செவி, கர்த்தருடைய வார்த்தையை குரலை எப்படி கேட்கணுமா? அக்கறையோட செவி கொடுக்கணுமாமா. அப்போ இவங்க அப்படி அக்கறையோட செவி கொடுத்திருப்பாங்க இந்த குஷ்டரோகிகள். செவி கொடுத்து கேட்டு தான் இதுவரை படித்ததை அவர்கள் நினைவு கூர்ந்து, இப்ப இயேசு வராரு, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் அவங்களுக்கு இது மனுஷகுமாரன் என்று தெரிந்தது? அவங்க அந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு அக்கறையோடு தன் செவியை சாய்த்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அவங்க அதை படிச்சதை திருப்பி ரீகால் பண்ணிருப்பாங்க. திருப்பி ஆண்டவரை விழுந்திருப்பாங்க, ஆண்டுடைய பாதத்துல கிடந்திருப்பாங்க. அதனாலதான் மனுஷகுமாரன் வருது தெரியுது. மனுஷகுமாரனை பார்த்து கூப்பிடுறாங்க, ஐயரே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்குங்கப்பா, எங்களை விட்டுட்டாங்க அனாதையா, நாங்க யாருமே இல்லாம இருக்கிறோம்ப்பா, எங்களுக்கு ஒருத்தரும் இல்லப்பா, நாங்க தன்னந்தனியா கிடக்குறோம்ப்பா, எங்களுக்கு இறங்குங்கப்பா. நாங்க தள்ளப்பட்டு ஒரு மூலையில கிடக்குறோம், ஒடுக்கப்பட்டு கிடக்குறோம். வந்துருச்சு. பரிதபிச்சு வியாதியின் கொடுமை தாங்க முடியாம அவங்க கதறாங்க. பல நேரங்கள்ல துன்பம் நம்மளையும் தான் கடவுள்கிட்ட ஒண்ணு சேர்க்கும், இல்லைன்னா பிரிக்கும். நம்ம எடுத்துக்கிற விதத்துலதான் இருக்கு. இந்த துன்பம் நான் எப்படி கடவுளிடம் என்னை சேர்ப்பது என்று, இந்த துன்பம் எப்படி நான் கடவுளிடம் பிரிவது, இது ரெண்டையும் நம்ம தான் கண்டுபிடிச்சுக்கணும். புரியுதா? பல நேரங்கள்ல நம்மளோட வாழ்க்கையிலும் இதே மாதிரி தனித்து விடப்பட்டு கதறி துன்பத்துல கஷ்டத்துல மூழ்கி போயிருக்கும் போது நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? அவரை கூப்பிடுறோமா? அதை நம்ம யோசிக்கணும். எத்தனை நாட்கள் அவர்கள் பாடுபட்டு இருப்பார்கள். நம்பிக்கை, எத்தனை நாட்கள் அவர்கள் நம்பிக்கையற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில இது நடந்தா ஊன்றுகோலை உதறிவிட்டு வா அப்படி இருக்கிறோமா? இல்லையா? இல்ல ஊன்றுகோலோட போயிட்டு இருக்கோமா? நம்பிக்கை நம்ம தான் எதுக்கணும். யோபுவும் இதே மாதிரி கஷ்டப்பட்டார். இதே மாதிரி கஷ்டப்பட்டார். அவருடைய உள்ளம், சொந்த மனைவி சொல்றா, நீ செத்து போயிரு, உன்னோட துயரம் தாங்க முடியல, செத்து போயிடு. சரி, எங்கேயோ தூரத்துல நண்பர்கள் வராங்க, இவங்களாச்சும் நமக்கு ஆறுதலா இருப்பாங்கன்னா, ஒவ்வொரு நண்பனும் ஒவ்வொரு ஃப்ரெண்டும் அவரை குத்தி குத்தி காட்டுறான், நீ செய்த பாவமா இருக்கலாம், நீ கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளு, நீ இப்படி செஞ்சிருப்ப அப்படி செஞ்சிருப்ப. 1000 குற்றங்கள் அவன் மேல சுமத்துறாங்க. அந்த புண்ணோட வலியிலையும் சரீரத்தோட வலியிலையும் மீறி அவனுக்கு அந்த மனசு வலிக்குது. நம்மளை குத்தி காட்டுறக்கு 1000 பேர் வருவாங்க. யோபுவின் உள்ளம் எவ்வளவாய் துடித்து இருக்கும் யோசிச்சு பாருங்க. யோபு சொல்றான், யோபு 14:7-9 படிச்சு பாத்தீங்கன்னா சொல்ற, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அந்த மர அளவு கூட நான் நம்பிக்கை இல்லாம இருக்கிறேன். ஏன்னா அது வெட்டி போட்டா கூட திரும்ப அது முளைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல் கிளைவிடும். யோபுவின் புலம்பல் இது. எவ்வளவு புலம்பல்! அந்த மரக்கட்டை கூட வெட்டி போட்டா துளிர்க்கும், ஆனா நான் பட்டு போயிட்டனே, நான் துளிர்க்கல. அவனுடைய புலம்பல் எவ்வளவா இருக்கிறது. ஆனா யோபு முழு உள்ளத்தோட, உபாகமம் 4:29 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். யோபு நம்பிக்கை இழக்கல. முழு உள்ளத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட அவன் ஆண்டவரை தேடுகிறான், ஆண்டவரை கூப்பிடுறான், கதறான், ஆண்டவரை அவன் கண்டடைகிறான், ஆண்டவர் கண்டடைகிறான். இந்த அளவுக்கு இந்த இடத்துல நம்ம இருக்கிறோமா? ரெண்டாவதா, கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இதுல லூக்கா 17:14 நீங்கள் போய், ஆண்டு சொன்னார் உடனே, அவங்க கூப்பிட்டோன்னே ஆண்டு வராரு, சுகமாக்குறார், சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அடுத்தது சொல்றாரு ஆண்டவர், அழகா சொல்லுவாரு அதுல, பாருங்க, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள். அவங்க போகையில சுத்தமாயிட்டாங்க. கீழ்ப்படியணும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, சரி சரி போய் நீங்க உங்களை போய் ஃபாதர் ரெவரண்ட் எல்லாம் காட்டுங்க, சரியாயிடும் அப்படிங்கிறார்.
இவங்க யோசிக்கவே இல்ல. இவங்க கேட்டிருக்கலாம், எப்படி நாங்க இந்த குஷ்டரோகத்தை வச்சுட்டு எப்படி இந்த சிட்டிக்குள்ள போக முடியுமா, இந்த நாட்டுக்குள்ள போக முடியுமா, இந்த மக்கள் தான் எங்களை விட்டுருவாங்களா, எத்தனை தடைகள் வரும், எங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்களா, எங்களால நடக்க முடியாது, எங்களால போக முடியாது, எங்களால இவங்களோட கடந்து போக முடியாது, எத்தனையோ ரீசன் சொல்லியிருக்கலாம் இல்லையா? எத்தனை ரீசன் சொல்லிருக்கலாம். போக முடியுமா உங்களால? அவங்களே ஒதுக்கி வச்சிருக்காங்க. எப்படி உன்னை போய் நீ ரெவரண்ட் ஊருக்குள்ள இருக்க ரெவரண்ட காட்டுவ? காட்ட முடியாதுல்ல. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, பிளைண்டா கீழ்படுகிறாங்க, போக ஆரம்பிச்சிட்டாங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அவர் சொன்ன அடுத்த செகண்ட் சரி ஆண்டவரே நடக்கிறாங்க, சுகமாறாங்க, நடக்க நடக்க சுகமாறாங்க பாருங்க. அப்ப ஊருக்குள்ள போகும்போது சுத்தமா தானே போயிருப்பாங்க. வழி விடுகிறது. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை செய்யுங்க, எல்லா தடைகளும் நீக்கப்படும். நீங்க நடக்க நடக்க ஒரு தடை உங்க பாதையில நிக்காது. ஒரே ஒரு ஆண்டவர் செய்யறாரு, என்னோட வார்த்தைக்கு அக்கறையா செவி கொடு. செவி கொடுத்தீங்கன்னா, எனக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, எந்த தடைக்கல்லும் உனக்கு முன்னால நிக்காது. பாருங்க, ரொம்ப அருமையான வார்த்தை. இதெல்லாம் நிறைய ஆழ்ந்து படிக்கணும். பாருங்க, அழகா சொல்றாரு. அவர்களை பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார். எந்த எதிர்ப்பு அவங்க கேட்கல. ஏன்டவரே, உண்மைக்கே இது நியாயமா இருக்கா? நாங்க உள்ள போக முடியுமா? எங்களையே ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஏதாவது சந்தேகப்பட்டாங்களா? அதுல ஏதாவது கொஸ்டின் கேட்ட மாதிரி இருக்குதா? பிளைண்ட், அப்படியே பிளைண்டா கீழ்படுகிறாங்க. நம்பிக்கை, இதுதான் நம்பிக்கை. நீங்க கடவுளோட வார்த்தைக்கு பிளைண்டா கீழ்படுகிறீங்களா? இட் இன்க்ளூட்ஸ் மீ, என்னை சேர்த்துதான் சொல்றேன். கடவுளோட வார்த்தை கீழ்படுகிறோமா? சட்டத்திட்டங்களுக்கு கீழ்படுகிறோமா? இல்லையே. உலக காரியங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ்னா அதுதான் முக்கியம். பிள்ளை சர்ச்சுக்கு போறது முக்கியம் இல்ல. நிறைய பேரண்ட் சர்ச்சுக்கு போறது முக்கியம் நினைப்பாங்க. ஆனா அங்க போய் பிள்ளைய சர்ச்சுக்குள்ள உட்கார வைக்க மாட்டாங்க. இவங்களும் சர்ச்சுக்குள்ள இருக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு வெளியே இருப்பாங்க, வேண்டாதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. சண்டே கிளாஸ் பிள்ளைய அனுப்புனா சண்டே கிளாஸ்ல பிள்ளை படிக்கட்டும், நீ சர்ச்சுக்குள்ள உட்காரு. ஆனா நிறைய பேரண்ட் சண்டே கிளாஸ்க்கு பிள்ளைய விட்டு வெளியவே ரோம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி 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 இப்படி. அப்ப நீ எதுக்கு சர்ச்சுக்கு வர? உன் பிள்ளை எதுக்கு சண்டே கிளாஸ்ல இருக்கணும்? நம்பிக்கை இல்லையா? உன் பிள்ளை கடவுளுடைய வார்த்தையை படிக்கிற மாதிரி நீ கடவுளுடைய வார்த்தை கேட்கணுமா இல்லையா? ஆலயத்துக்குள்ள இருக்கணுமா இல்லையா? ஆலயத்துக்கு வெளியே தான் நிறைவேறு இருக்கிறது, ஆலயத்துக்குள்ள நிறைவேறு இருக்கிறது இல்ல. ஆண்டவருடைய வார்த்தையில் அக்கறை இல்லை. அதனாலதான் உன் குடும்பத்துக்குள்ள இத்தனை பிரச்சனை. ஏன் பிரச்சனை வருதுன்னா இதுதான் பிரச்சனை. குடும்பமாய் ஒருமனப்பட்டு கூப்பிடுறாங்க. 10 பேரும் அங்க குடும்பம் ஆயிட்டாங்க. கூப்பிடுறாங்க, ஐயரே எங்களுக்கு இறங்கும். அடுத்தது சொன்ன உடனே பிளைண்டா, செகண்ட் பார்ட் சொன்ன உடனே பிளைண்டா போறாங்க, சுகமாறாங்க. எத்தனை பேருக்கு கீழ்ப்படியணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்கு எந்த தடைக்கல்லும் முன்னால நிக்காது, எல்லாம் அவர் பண்ணுவார். ஆனா அது மட்டும் தான் செய்ய மாட்டோம் இல்லையா? அடுத்தது 3ஆவதா நன்றி சொல்றோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிஞ்சு அடுத்து என்ன சொல்லணும்? இது மட்டும் நமக்கு இருக்காது, நமக்கு இருக்காது. வராங்க, அதுல ஒருத்தர் தான் ரிட்டர்ன் வரான் குஷ்டரோகில. கரெக்டா கடவுள் கவுண்ட் வச்சிருப்பாரு, கரெக்டா வச்சிருப்பாரு. போனது சுமப்பட்டு போனது 10 பேர் இல்ல, 10 பேர் அவருக்கு ஞாபகம் இருக்குது. வந்தது ஒருத்தன், அதுவும் ஞாபகம் இருக்குது, 1ங்கிறது. 9 பேர் எங்க? பேலன்ஸ் 9 பேர் மைனஸ் 10 - 1 9 பேர். கடவுள் கரெக்டா கணக்கு கேட்கிறாரு. கணக்கு கரெக்டா கேட்கப்படும் உங்களோட வாழ்க்கையில. இது ஏன் சொல்றா? 10 - 1 = 9ங்கிறது ஈஸி, அத சொல்ல வரல. கணக்கு கரெக்டா கணக்கு கேட்பாரு உங்க வாழ்க்கையில. கேட்பாரா இல்லையா? கேட்பார்ல. இங்கதான் கணக்கு கரெக்டா கேட்கிறாரு அவன்கிட்ட. ஏப்பா 10 பேர் போனீங்க, வந்தீங்கல்ல, 10 பேர் சுகமானீங்கல்ல, நீ ஒருத்த மட்டும் தான் நன்றி சொல்ல வந்திருக்க, பேலன்ஸ் 9 பேர் எங்க? கொஸ்டின். அந்த 9 பேருக்கு கொஸ்டின் அரைஸ் ஆகுது. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே?
தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். யாருக்கு கடைசி பிளஸிங் கிடைக்குது? அந்த ஒருத்தனுக்கு, நன்றி சொன்னவனுக்கு கடைசி பிளஸிங் கடவுளோட. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ எந்திரிச்சு போ, நீ நல்லா இருப்ப. 9 பேர் திருப்பி அவங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும், அவங்க சந்ததிகள் பிரச்சனைகளில் மாட்டும். இதனாலதான் நான் சொல்றது, நன்றி. நம்ம வாழ்க்கையில எத்தனை விஷயங்கள் நன்றி சொல்லியிருக்கோமா? நம்ம முறுமுறுத்துட்டே இருக்கோம்ல, நன்றி சொல்றோமா? யோசிச்சு பாருங்க, 2 காலுக்கு ஈக்குவல் ஏதாவது இருக்குதா? நம்மளுக்கு செயற்கை கால் வச்சா எவ்வளவு கஷ்டப்பட்டு நடக்கணும் தெரியுமா? அதை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? 2 கை, 2 கண்ணு, ஒண்ணும் இல்ல, கண்ணு கொஞ்சம் தெரியலனால பைபிள் படிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்குது, நிறைய லேப்டாப் பாக்குறது அவ்வளவு கஷ்டமா இருக்குது, வேலைகள் செய்யறது போது அவ்வளவு கஷ்டமா இருக்குது. எவ்வளவு பெரிய விஷயம் கடவுளுக்கு நமக்கு கொடுத்த இயற்கையில நம்மளுக்கு எல்லாமே நல்லது செஞ்சிருக்காரு. ஒவ்வொன்றுக்கா நன்றி சொன்னா காலங்களும் நேரங்களும் பத்தாது. ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? இல்லாததை வச்சு முறுமுறுத்துட்டு இருக்கோம். ஏன் கடவுளே, எனக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்கியா? எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கியா? எனக்கு ஒரு நல்ல பிள்ளைய கொடுத்திருக்கியா? எனக்கு ஒரு நல்ல புருஷனதான் கொடுத்திருக்கியா? எனக்கு ஒரு நல்ல மனைவிய கொடுத்திருக்கியா? எனக்கு காலுக்கு ஒரு நல்ல ஷூவா கொடுத்திருக்கியா போட்டு நடக்கிறதுக்கு? எல்லாரும் பாருங்க ரேஸ்ல கலந்துக்கிறாங்க ஷூ போட்டு. ஃபுட்பால் ஷூ எனக்கு இல்ல, ஆசையா இருக்கு, வாங்கி தரு, எங்க அம்மா அப்பா வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. இல்லாததை குறித்து ஒரு முறுமுறுப்பு. ஆனா உனக்கு எல்லாம் வேணும்னா நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், கர்த்தருடைய சட்டதிட்டங்களை நீ ஃபாலோ பண்ணணும், கட்டளைகளை ஃபாலோ பண்ணணும். இத குழந்தைகளுக்கு சொல்லி தரணும், புரியுதா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகள் அநேகம் அநேகம் அநேகம். எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்கிறார். நம்ம சரீரத்துல ஒரு பலவீனம் வந்தா நம்மளால ஏத்துக்க முடியுதா? ஒண்ணு இல்ல, ஒருவேளை பசி வந்தா நமக்கு எதையாவது நினைக்க தோணுதா? தண்ணி தாகம் எதையாவது நினைக்க தோணுதா? யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைக்கு ஒரு சின்ன அடி, தூங்குறோமா? நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் மனசுல எப்படி புடிச்சிட்டு இருக்கிறோம்? 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா எத்தனை கால் வருது? எனக்கு எத்தனை கால் வருது தெரியுமா? 5 நிமிஷம் பஸ் லேட்டா வந்ததுன்னா எவ்வளவு பதப்படுத்துறோம், எவ்வளவு பயப்படுறோம். அப்ப இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம கடவுள் நம்மளை நல்ல ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணி வச்சிருக்காரு, நன்றி சொல்றோமா? அது மட்டும் இல்ல, ஆனா கரெக்டா கடவுள் கணக்கு கேட்பாரு. நீ முறுமுறுத்துனா கடவுள் கேட்பாரு, ஏமா நீ கேப் இல்லன்னு முறுமுறுக்கிற, உனக்கு முடிய கொடுத்துருக்கேன்ல. நீ கால் இல்லன்னு, நீ செருப்பு இல்லன்னு முறுமுறுக்கிற, உனக்கு நடக்கிறக்கு அழகான பாதங்களோட காலை கொடுத்துருக்கேனா? நீ மூக்கு ஷார்ப்பா இல்லன்னு முறுமுறுக்கிற, நான் அழகா இல்லன்னு முறுமுறுக்கிற, உனக்கு மூக்குல சுவாசத்தை கொடுத்துருக்கேனா? கடவுள் கணக்கு கேட்டா எங்க போவீங்க? கரெக்டா கணக்கு கேட்பாரு. 10 பேர் இல்ல, ஒருத்த வந்திருக்கிற 9 பேர் எங்க கணக்கு? நீ கடவுள் உனக்கு செய்த நன்மைகளுக்காக நீ ஒவ்வொன்றாய் கடவுள் கணக்கு கேட்பார். நீ முறுமுறுத்துட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத முறுப்புறுப்புகளை நம்ம நீக்கணும். குழந்தைகிட்ட நம்ம சொல்லி கொடுக்கணும், நம்ம சந்ததிகள்கிட்ட சொல்லணும், நம்ம தேவன் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும். இல்லாததை தேடி ஓடும் போதுதான் நம்மளுக்குள்ள முறுமுறுப்பு வருது. புரியுதா? இத குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு ஜெனரேஷன் ஃபாஸ்டா சம்பாதிக்கணும், ஃபாஸ்டா வாங்கணும், சம்பாதிச்ச உடனே வீடு வாங்கணும், சம்பாதிச்ச உடனே எல்லாம் வாங்கணும், ஓடி ஓடி போய் பண்ணும் போதுதான் ஒரேடியா விழுந்து கிடந்து கடவுள் நினைக்க கூட நேரம் இல்லாம போயிட்டு இருக்கிறோம். எப்ப நம்ம நினைப்போம், நமக்குன்னு ஒரு நோய் படுத்து கட்டில கிடக்கும் போதா கடவுளே நினைப்போம். பண்ணி வெட்டும் போதுதான் வானத்தாண்டாந்து பாக்குமா, ஓ இவ்வளவு பெரிய உலகம் நம்மளை சுத்தி இருக்குதான்ட்டு. அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு வாழ்க்கைய. நோய்பட்டு நம்ம கட்டில கிடக்கிற வரைக்கும் நம்ம கடவுளை நினைக்க கூடாதுன்னு இருக்குதா என்ன? அது நல்லா இருக்கும் போதே நம்ம நினைக்கலாமே. ஐயரே எங்களுக்கு இறங்கும். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஹார்ட்டா கூப்பிடுறாங்க. 10 பேர் குஷ்டரோகிகள், ஒதுக்கி விடப்பட்ட சூழ்நிலை, தள்ளான சூழ்நிலையில, முடியாத சூழ்நிலையில, அவமானப்பட்ட சூழ்நிலையில, வலி தாங்க முடியாத சூழ்நிலையில கூப்பிடும் போது ஆண்டவர் அந்த குரலுக்கு செவி சாய்க்கிறார். அடுத்ததா அவர் எதிர்பார்க்க கீழ்ப்படித்தல், பிளைண்ட் ஒபீடியன்ஸ். புரியுதா? உங்களுடைய உள்ளங்களை
தாழ்த்தி அவங்களுக்கு கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் செவி கர்த்துடன் செவி கொடுங்க. அததான் ஆண்டு அழகா சொல்லியிருக்கிறாரு. செவியை இப்படி செய்ய சொல்லியிருக்கிறாரு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவி சாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரச் செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன். நானே உன்னை குணமாக்கிய கர்த்தர், குணமாக்கும் கர்த்தர். நான் தான் கர்த்தர், நான் தான் உன்னை குணமாக்குவேன். எவ்வளவு அழகா சொல்றாரு. இதை விட நமக்கு என்ன வார்த்தை வேணும்? இந்த வார்த்தை எல்லாம் மனசுல வச்சுட்டு இன்னையில இருந்து பைபிள் படிக்காதவங்களாம் வீட்டுல உட்கார்ந்து 1 மணி நேரம் பைபிள் படிங்க. ஒரு 10 நிமிஷமாச்சும் படிங்க. உங்க குழந்தைகளுக்கு ஆண்டவருடைய மகிமையை பத்தி சொல்லி கொடுங்க. அவருக்கு எப்படி செவி சாய்க்கணும்னு சொல்லி கொடுங்க. எவ்வளவு நன்றி சொல்லணும்னு சொல்லி கொடுங்க. எவ்வளவு கீழ்ப்படியணும்னு சொல்லி கொடுங்க. இதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள அவருடைய வார்த்தைகள் வரும்பொழுது, அவருடைய வார்த்தையை உணவாகும் போது, அவருடைய வார்த்தையே உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது செய்யும். புரியுதா? உங்களுடைய வார்த்தையில் அவருடைய வார்த்தையை செழிப்பாக்கும். உங்களுடைய இயலாமையில் அவருடைய வார்த்தையே உங்களை பலப்படுத்தும். உங்களுடைய நோய்களில் அவருடைய வார்த்தையே உங்களை சுகமாக்கும். ஒரு நிமிஷம் நினைச்சிட்டு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களை தகப்பனே, இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காங்களோ, யாரெல்லாம் தன்னுடைய சரீரத்துல நோயோடையும் தன்னுடைய மனசுல பலவீனத்தோடையும் தன்னுடைய இயலாமையிலையும் தன்னுடைய வறுமையிலையும் யாரெல்லாம் உங்களை நோக்கி, ஆண்டவரே இதுவரை நான் உம்முடைய வார்த்தையை அக்கறையுடன் கேட்கலன்னு நினைச்சு ஒப்பு கொடுத்து உம்முடைய பாதத்துல முகங்குப்புற விழுந்து கிடந்து என்னை மன்னியும் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் மன்னித்து அவர்களை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தை அந்த வீட்டுக்குள்ள வரும்பொழுது, ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் வரும்பொழுது, அது மிகப்பெரிய செழிப்பையும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் உண்டு பண்ணும் அந்த குடும்பத்தில். அதை உண்மை என்பது ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் நான் இதில் உணர்ந்து உம்முடைய பிள்ளையாய் உம்முடைய நாம மகிமை அடைய ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய நாம மகிமை அடையட்டும், உம்முடைய நாம மகிமை அடையட்டும், உம்முடைய நாம பிரஸ்தாவப்படட்டும். என் வேண்டுதலை ஏற்றுக்கொள்வீர் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, கோ டு யூடியூப் அன்ஷேக்கிள்டு மினிஸ்ட்ரின்னு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ண தயங்காதீங்க. திருப்பி சொல்றேன், ஜெனரல் டாக் எவ்வளவு கொடுத்தாலும் அது ஷேர் ஆகுது, ஜெனரல் டாக் எவ்வளவு கொடுத்தாலும் அது சப்ஸ்கிரைப் ஆகுது. ஆனா கடவுளுடைய வார்த்தையை மட்டும் ஷேர் பண்றது இல்லை. எத்தனையோ உள்ளங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை வேணும். அதனால ஷேர் பண்ணுங்க, தயங்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பிரைஸ் காட்.